தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடைபெற்ற விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் குதிரை பேரம் தொடர்பான சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க இருக்கிறது. குதிரை பேர வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு நிராகரித்தது. இந்நிலையில் அது தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று முக்கிய தீர்ப்பை வழங்க இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல், எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடைபெற்ற வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்க இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக. வணக்கம் ராஜேஷ். ஊத்தங்கரை எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவின் மீது தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும் தங்களிடம் குதிரை பேரம் பேசப்பட்டதாக திமுக எம்எல்ஏக்கள் தெரிவித்த புகார்கள் குறித்து விசாரிக்கும்படியும் சிபிஐக்கு உத்தரவிட கோரியும் திருப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணி என்பவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான முக்கிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளதால் திங்கட்கிழமை வாதங்களை முன்வைக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பு மூத்த வழக்கறிஞர் தலைமை நீதிபதி அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் முறையீடு செய்தார். ஏற்கனவே தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க முடியாது எனவும் நேற்று சில அலுவல்கள் காரணமாக தீர்ப்பளிக்க இயலவில்லை எனவும் இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் கூறிய நீதிபதிகள் மனுதாரர் தரப்பு கோரிக்கையை நிராகரித்து விட்டார். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.